ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் பூ எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஜாதி மல்லி பூ எடுத்துருக்கிறேன். அதை கட்டுறதுக்காக உள்ளன் நூல் எடுத்துக்கோங்க. உள்ளன் நூலில் கட்டும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாகவே கட்டிக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி மேலே 3 பூ கீழே 3 பூ எடுத்து வச்சு இந்த மாதிரி பாருங்கள், கீழே 3 பூ எடுத்து வச்சு கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றிக்கங்க. இந்த மாதிரி சுற்றிட்டு கொஞ்சம் மெதுவாகவே கட்டி காமிக்கிறேன். பூ கட்ட தெரியாதவங்களும் ரொம்ப ஈஸியாக கட்டி கற்றுக்கிற வகையில் அவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3-4 கண்ணி மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக கட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி 2 விரலை மடிச்சுட்டு 2 விரல் அப்படியே கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றி அப்படியே நாட் போட்டுக்கலாம். அடுத்த கண்ணி பாருங்கள், இந்த மாதிரி 3 பூவாகவே எடுத்து வச்சு கட்டிக்கலாம். அப்போ தான் வேணி நல்லா மொத்தமாக இருக்கும். இந்த மாதிரி மேலே மட்டும் 3 பூ எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மேலேயும் கீழேயும் வச்சு ஒரு கண்ணி கட்டிட்டோம். அடுத்தது மேலே மட்டும் இந்த மாதிரி 3 பூ எடுத்து வச்சுக்கிட்டு கீழ்ப்பக்கமாக வைக்க வேண்டாம். கீழ்ப்பக்கமாக இந்த மாதிரி நாட் போடுறதுக்காக கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றி நாட் போட்டுக்கலாம் பாருங்கள். நாட் போடுறதுக்காக சுண்டு விரல் பக்கம் இருக்கிற 2 விரலை மடிச்சுட்டு ஆள்காட்டி விரல் பக்கம் இருக்கிற நூல் அப்படியே கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றிட்டு வந்து இப்போ வச்ச ஒன் சைடாக வச்சு இல்லைங்களா, அந்த பூக்கு மட்டும் இல்லாமல் முன்னாடி கண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். அடுத்தது பாருங்கள், இப்போ வந்து மேல் பக்கமாக 3 பூ வச்சோம் இல்லைங்களா, அடுத்தது கீழ்ப்பக்கமாக 3 பூ எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக பார்த்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றிக்கலாம். சுற்றிட்டு நாட் போடுறதுக்காக சுண்டு விரல் பக்கம் இருக்கிற நூலை பாருங்கள், இந்த 2 விரல் பக்கம் இருக்கிற நூலை லைட்டாக மடிச்சுட்டு ஆள்காட்டி விரல் வந்து கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றி இப்போ கீழ்ப்பக்கமாக வச்சோம் இல்லைங்களா, அந்த பூ மட்டும் இல்லாமல் முன்னாடி கண்ணியும் சேர்த்து நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், முன்னாடி கண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி 2 கண்ணி கீழ்ப்பக்கமாக சுற்றும் போது இப்போ வைக்கிற பூவுக்கு மட்டும் கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றிக்கிட்டு நாட் போடும்போது 2 கண்ணியும் சேர்த்து இதுக்கும் முன்னாடி வச்ச கண்ணியும் சேர்த்து நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சுண்டு விரல் பக்கம் இருக்கிற நூலை மடிச்சிக்கலாம். ஆள்காட்டி விரல் பக்கம் இருக்கிற நூலை பாருங்கள், இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றிட்டு வந்து இப்போ வச்ச பூ இல்லாமல் முன்னாடி கீழ்ப்பக்கமாக வச்சோம் இல்லைங்களா, அந்த பூவோட காம்பு தெரியுது இல்லைங்களா, அதையும் சேர்த்து நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 கண்ணியாக சேர்த்து நாட் போடுறது 2 கண்ணியாக சேர்த்து நாட் போட்டுக்கலாம். சுற்றுறது மட்டும் கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றுறோம் இல்லைங்களா, அது மட்டும் இப்போ வைக்கிற கண்ணிக்கு மட்டும் சுற்றிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். அடுத்தது 3 பூ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வைக்கும்போது மட்டும் நார்மலாக மேலேயும் கீழேயும் வச்சு ஒரு சுற்றி நாட் போட்டுக்கலாம். அடுத்தடுத்து வைக்கும்போதே மேலே 3 பூ கீழே 3 பூ மேலே 3 பூ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ணியாக வச்சு கீழ்ப்பக்கமாக சுற்றி நாட் போடும்போது 2 கண்ணியும் சேர்த்து அடுத்தடுத்து இருக்கிற 2 கண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றிக்கலாம். இப்போ வச்ச கண்ணிக்கு மட்டும் நாட் போடாமல் முன்னாடி வச்ச கண்ணிக்கு பாருங்கள் காம்பு தெரியுது இல்லைங்களா, அதையும் சேர்த்து நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 கண்ணியை சேர்த்து நாட் போடும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வேணி நீளமாக கட்டினதும் பாருங்கள், இந்த மாதிரி நம்மளோட விரலை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தட்டையாக பாருங்கள், இந்த 2 விரலையும் வச்சுக்கிட்டு தட்டையாக போட்டு அழுத்தி கட்டக்கூடாது. கொஞ்சம் கொடை மாதிரி பிடிச்சிக்கிட்டு தான் கட்டணும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொடை மாதிரி வச்சுக்கிட்டு கட்டுங்க. முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபஸ்ட்டு கண்ணி மட்டும்தான் நார்மலாக மேலேயும் கீழேயும் வச்சு கட்டணும். அடுத்தடுத்து மேலே கீழே இந்த மாதிரியே கட்டிக்கோங்க. இதே மாதிரி நம்மளுக்கு வேணும் எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கட்டிக்கலாம். இதே மெத்தடில் நம்ம குண்டுமல்லி பூ தவிர காக்கட்டான் பூ, கனகாமரை பூ, முல்லைப்பூ எல்லாமே கட்டிக்கலாம். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இருந்தாலும் ஜாதி மல்லிப்பூ இந்த மெத்தடில் கட்டும்போது அதோட காம்பெலாம் நீளமாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நூல் வந்து நம்மளுக்கு பிடிச்ச கலர் நூல் எந்த நூல் வேணாலும் போட்டுக்கலாம். இதே மெத்தடில் கட்டிட்டு ஃபஸ்ட்டு எப்படி கட்டினமோ அதே மாதிரி லாஸ்ட்டாக முடிக்கும் போதும் மேலே 3 பூ கீழே 3 பூ வச்சு இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றி பூ கட்டுற மெத்தட்லேயே நாட் போட்டுக்கலாம். நாட் போடும்போது அதுக்கு மட்டும் நாட் போடாமல் அதுக்கு முன்னாடி கண்ணிக்கு சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப அழகாக ஜாதி மல்லி பூ கட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா முன்னாடி பின்னாடி இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணிடலாம் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிடலாம் பாருங்கள். இந்த மாதிரி சென்டரில் போடுற நூல் மட்டும் நம்மளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வேறு ஏதாவது கலர் நூல் வேணுன்னா கூட உள்ள நூல்லையே போட்டுக்கலாம். நேத்திக்கு பாருங்கள் இதே மெத்தடில் ப்ளூ கலர் நூல் போட்டு கட்டினேன் பாருங்கள். வெடித்த பின்னாடி பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மெத்தடில் கட்டும்போது பூக்கட்ட தெரிஞ்சவங்களாக இருந்தால் ஈஸியாக டக்குன்னு கட்டிக்கலாம். பூக்கட்ட தெரியாதவங்களாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி அப்புறமா கட்ட தான் நல்லா பழகும். ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனா பாருங்கள், இந்த மாதிரி சுருட்டி பாக்ஸ்லேயோ இல்லை கவர்லேயோ போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பாருங்கள், அடுத்த ஸ்டெப் இந்த மாதிரி 4ஆக மடித்து கூட நம்ம எவ்வளோ நீளம் கட்டுறோமோ அந்த நீளத்தை பொறுத்து இந்த மாதிரி மடித்து கூட நம்ம வந்து முன்ன பண்ணின மாதிரி அந்த மாதிரி மடித்து கூட நம்ம பாக்ஸ்லேயோ கவர்லேயோ போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.